கிருபையினால இன்னொரு இறைச்செய்தி பகிர்வுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த இறைச்செய்தி முழுவதுமாக உம்முடைய திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்பட போகின்ற உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. அம்மா மாதாவே, இந்த நேரம் முழுவதுமாக எங்களுக்காக உம்முடைய பரிந்து பேசுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்குள்ள இறை பகிர்வு பாத்தீங்கன்னா, இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்துல 35 44 வரைக்கும் உள்ள இறைவார்த்தை. பைபிளை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதை அப்படியே எடுத்துட்டு கண்டினியூவா போயிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா இந்த சம்பவம் என்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து என்னைக்கு இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்த அதே நாள்லதான் ஃபர்ஸ்ட் அந்த பெண்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. அடுத்தது எம்மாவு சீடருக்கு காட்சி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீடர்களுக்கு காட்சி கொடுக்கறாங்க. இப்போ இதுல நான் வாசிக்கும் போது தியானிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சீடர்கள் கூடவே இருந்தாங்க, ஏன் ஃபர்ஸ்ட் சீடர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கலாம்ல, பெண்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இங்க வர்றாங்க அப்படின்னு தியானிக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே நம்புனாங்க. ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்துட்டாரு அப்படின்னா அவங்க உணர்வுல கூட அந்த ஒரு டவுட் இல்ல, வார்த்தையில கூட அந்த ஒரு டவுட் இல்ல. ஆனா சீடர்கள் எப்படியெல்லாம் அதை நம்ப முடியாத தன்மையில இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம போக போக பார்க்கலாம். இதுல நான் முதல்ல எடுத்திருக்கக்கூடிய வார்த்தை, இவ்வாறு சீடர்கள் பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவரு சூப்பரா சொல்றாரு, உங்களுக்கு வாழ்த்து கூறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய். சீடர்கள் என்ன பண்றாங்க? திகிலுறாங்க, அச்சம் நிறைந்தவர்களாய். இன்னைக்கு அபி சிஸ்டர் அந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது இந்த வார்த்தை அழகா வாசிச்சாங்க. எப்படின்னா, எதிர்காலம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே, நீரன் பக்கத்தில் நான் பயப்படேன். இப்போ இதுல ஒரு தைரியமான ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அச்சம் நிறைந்தவர்களாய். நம்ம உலக போக்குல பார்க்கும்போது அச்சம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வேர்டு என்ன வரும்? அச்சம், பயம். அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன வரும்? உலக போக்குல நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுல அச்சத்துக்கு ஆப்போசிட் என்ன வரும்? அச்சம் அதுக்கு ஆப்போசிட் கேக்குறேன். அச்சம் அதாவது பயம், அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஆப்போசிட் வேர்டு என்னது? அச்சம் இல்லாதது, நம்பிக்கை. அச்சம் இல்லாதது தைரியம். ஓகே. ஆனா பைபிளை பொறுத்த வரைக்கும் அச்சம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அன்பு. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா யோவான்ல, அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. ஓகேவா? அப்ப பைபிளை பொறுத்த வரைக்கும் அச்சத்துக்கு ஆப்போசிட் வேர்டு பாத்தீங்கன்னா அன்பு. இந்த அச்சம் எப்ப தெரியுமா வரும்? இதை நம்ம தொடக்க நூல்ல பார்க்கலாம், எடுத்துக்கலாம். தொடக்க நூல் 3வது அதிகாரம், தொடக்க நூல் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை நான் வாசிக்கிறேன். குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆதாம் சொல்றாங்க, ஏனெனில் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன். ஆதாமுக்கு எப்ப அச்சம் வந்துச்சு? அவரு ஆண்டவருடைய அன்பிலிருந்து நீங்கிய பொழுது. ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவர் எப்ப நீங்கினாரு? பாவத்தில் விழுந்த பொழுது. பாவம் எப்ப வந்தது? ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை இல்லாம போன போது. இப்போ 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது இறை வார்த்தையில பாக்குறோம், அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த மூன்று நிலையாக உள்ளது. இதில் அன்பே தலை சிறந்தது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அச்சத்துக்கு ஆப்போசிட் அன்பு பார்த்தோம். இந்த அன்புதான் தலை சிறந்தது. இப்ப ஒருத்தங்க மேல அன்பு வரணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை என்னவா இருக்கணும்? இப்போ ஒரு கணவருக்கு மனைவி மேல அன்பு வரணும். அப்ப அடிப்படை என்னன்னா நம்பிக்கை இருக்கணும். அந்த மனைவி மேல நம்பிக்கை இருந்தாதான் அவங்களுக்கு அந்த அன்பு வரும். சோ அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது சீடர்கள் அச்சமுற்று திகிலுற்று அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ஏன் அவங்களுக்குள்ளாக அந்த அச்சம் வந்தது, அந்த திகில் வந்தது அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து மீது உள்ள அந்த நம்பிக்கை குறைந்ததுனால. அடுத்து சொல்றாங்க, ஒரு ஆவியை காண்பதாக நினைத்தார்கள். அப்போ ஆவி அப்படின்னா, இப்ப நான் கேக்குறேன், இறந்து போன பின்னாடி அந்த உடல்கள் உயிர் பெறுமா? உடல்கள் உயிர் பெற்று எழுமா? இறந்த பின்னாடி உடல்கள் உயிர் பெற்று எழுமா? இல்ல. ஆமா, இல்ல, பெறாது, உயிர் பெறாது. வருகை அப்பதான் நம்ம உயிர் பெறும்.
ஓகே. 2ஆம் வருகையின் போது உயிர் பெறும். ஆனா நம்ம இங்க மத்தேயு நற்செய்தியில எடுத்துக்கலாம். மத்தேயு அந்த 27 நினைக்கிறேன். 27 28 தெரியலையே. 27 அதுல 32வது இறை வார்த்தை, இயேசு கிறிஸ்து உடல் உயிர் போன போது, இயேசு கிறிஸ்துடைய உயிர் விட்ட அந்த நேரத்துல கல்லறைகள் திறந்தன, இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இவர்கள் கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார். நம்ம நம்பிக்கை அறிக்கையில படிக்கிறோம் இல்லையா, உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். அப்போ உடல் உயிர் பெறும், ஆனா என்னன்னா மாற்றுரு பெற்று எழும். அதனாலதான் ஜீசஸ் இவங்க முன்னாடி நிக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு ஆவி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆவி இந்த உலகத்துல இருக்குதான்னு கேட்டா இருக்கு. ஏன்னா ஜீசஸே சொல்றாரு. அதுக்கு அடுத்தது வருது பாருங்களேன், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்கள், இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். அப்ப ஆவி இங்க இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஜீசஸே சொல்றாரு, எனக்கு சதையும் எலும்பு இருக்கு, ஆனா ஆவிக்கு கிடையாது. அப்ப ஆவி இருக்கு. உடல் உயிர் பெற்றெழும், மாற்றுரு பெற்றெழும். இப்ப எப்படி ஜீசஸ் இறந்து மாற்றுரு பெற்று இவங்க சீடர்களுக்கு காட்சி கொடுத்தாங்களோ, நமக்கு முன்னுதாரணமாக தான் ஜீசஸ் உடலோட உயிர் பெற்று எழுந்திருக்காங்க. நம்மளும் 2ஆம் வருகையின் போது, அவரோட அந்த நடுத்தீர்வையின் போது மாற்றுரு பெற்ற உடலோடு நாமளும் உயிர் தெழுவோம். இதுல இந்த மாற்றுரு பெற்ற உடல் என்பது மோட்சத்துக்கு போறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாற்றுரு பெற்ற உடல் நரகத்துக்கு போறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுல மோட்சத்துக்கு போறவங்க அவங்க எல்லாமே ஆண்டவருடைய மகிமைக்காக மாட்சிமைக்காக அந்த இதை பயன்படுத்துவாங்க. நரகத்துக்கு போற உடல் பாத்தீங்கன்னா, எந்த உறுப்புனால நம்ம அதிகமாக பாவம் செய்தோமோ அந்த உறுப்பு பயங்கர சென்சிட்டிவா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நான் நாவினால நிறைய பொய் பேசினேன், நிறைய புரணி பேசினேன், நிறைய ஃப்ராட் தான் நான் பண்ணேன், ஏமாத்தினேன் அப்படின்னா என்னுடைய நாவு நரகத்துல போறப்ப அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும். சென்சிட்டிவ்னா என்னது? இப்ப பல் கூச்சம் நமக்கு சென்சிட்டிவ் கொடுக்குது இல்ல. நம்ம நார்மலா பல் இருக்கும்போது எந்த கூச்சமும் இருக்காது, ஆனா சென்சிட்டிவ் அந்த டீத் இருக்கும்போது என்ன ஆகுது, தண்ணி பட்ட உடனே கூசும். இதே மாதிரிதான் நரக நெருப்புக்குள்ளாக அந்த மாற்று பெற்று போயிருக்கக்கூடிய உடல் ஒரு சிறிய ஒரு இதுக்கும் அவ்வளவு ரியாக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு அது சென்சிட்டிவ் ஆனதா இருக்கும். சோ இறந்த பின்னாடி நமக்கு உடல் மாற்று பெற்று உயிர் பெற்று எழும். இப்ப இங்க அடுத்து நம்ம பாக்குறோம், இயேசு எல்லாத்தையுமே காட்டுறாரு. இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார்கள். இதுல 41வது இறைவார்த்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கலாம். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய். எப்படி? மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய். இயேசு வாழ்ந்த அந்த 3.5 வருஷ காலமும் அதுல 3 தடவை அவருடைய இறப்பை பற்றி அறிக்கை சொல்லி கொடுக்கிறாரு. அதுல 3ஆம் நாள் மானிட மகன் துன்பப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர் தள்ளுவாருன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. எல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவர் உண்மையாகவே நிக்கிறாரு. சீடர்கள் என்ன செய்யறாங்க? நம்ப முடியாதவர்களாய். இதே மாதிரிதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்துல, திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதுல பேதுரு சிறையில் அடைச்சிட்டாங்க. யார்? அந்த ஏரோது மன்னன் சிறையில் அடைச்சிட்டாரு பேதுருவ. அவங்கள நைட்டு பாத்தீங்கன்னா சமனசு எல்லா சங்கிலிகளையும் உடைச்சு வெளியில கூட்டிட்டு விட்டுட்டாங்க. அப்ப இவங்க மார்க்ன்ற வீட்டுலதான் எல்லாருமே கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ பேதுரு அந்த நகர வாயிலுக்கு வெளியில சமனசு கொண்டு விட்ட பின்னாடி இவங்க நடந்து கதவை தட்டுறாரு. பேதுரு அவங்க கூடி இருந்த வீட்டோட அறையினுடைய கதவை தட்டுறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாக்குறோம். எப்படி அவர் அரெஸ்ட் பண்ண உடனே 12வது அதிகாரத்துல 5வது இறை வார்த்தை, பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. எப்படி வேண்டுச்சான் திருச்சபை கடவுளிடம்? உருக்கமாக வேண்டியது. அந்த வேர்டோட மீனிங் புரியுதா? பேதுரு அரெஸ்ட் பண்ண உடனே திருச்சபை, அதாவது இயேசுடைய சீடர்கள் கூட்டம் அனைவரும் சேர்ந்து ஒரு ரூம்ல இருந்துட்டு, மேபி அவங்க நோன்பு இருந்திருக்கலாம், அப்படியே கண்ணீரோட ஏதோ ஒண்ணு உருக்கமாக வேண்டியது. இப்ப இந்த உருக்கமாக வேண்டப்பட்ட இந்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்திருப்பாரா இல்லையா? கண்டிப்பா பதில் கொடுத்திருப்பாரு. அப்படிதானா? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வாசிக்கிறோம், பேதுரு நடந்து போறப்ப முடவர் ஒருத்தர் இருப்பாரு, ஏசு கிறிஸ்துவோட நாமத்தினால நான் உனக்கு சொல்றேன் நீ எந்திரினா அடுத்த செகண்ட் அவர் எந்திரிச்சிடுறாரு. எக்கச்சக்க புதுமைகள் அவங்க பண்ணிக்கிட்டே போறாங்க ஏசு கிறிஸ்துவோட நாமத்தினால. அப்ப இது எல்லாமே அவங்க பண்ணி அவங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறாங்க. 3வது அதிகாரத்துல
பெந்தகோஸ்தே நாளில ஆவியானவர் பொழியப்பட்டாச்சு. அப்போ அவங்களுக்குள்ளாக ஒரு ஒரு எல்லா வல்லமையும் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல திருச்சபை உருக்கமாக வேண்டும் போது அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? கண்டிப்பா கேட்கப்படும் இல்லையா? ஆனா சீடர்கள் வேண்டுறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கூட கடவுள் ஒரு வானதூதர் அனுப்பி பேதுருவ சிறையில இருந்து வெளியில கொண்டு வந்து விட்டிருக்கலாம். மார்க் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல வந்து அவர் கதவை தட்டுறாரு. ஒரு பணிப்பெண் வந்து கதவை திறக்க போறாங்க. அப்ப பேதுருடைய குரல் கேட்ட உடனே இவங்க சந்தோஷப்பட்டு உள்ள போய் சொல்றாங்க, பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல சீடர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? சந்தோஷமா என்னுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்க வெளியில வந்து கதவு திறந்திருக்கணும். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அந்த அந்த பணிப்பெண்ணை பார்த்து, உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். ஆனால் அவர் அது உண்மையேன்னு திருப்பியும் சொல்றாரு. அப்ப அவங்க சீடர்கள் என்ன சொல்றாங்க? அது அவருடைய வானதூதரா இருக்கலாம். அப்ப நான் பண்றேன், பிரேயர் பண்றேன், நம்பிக்கையோடு பண்றேன், கடவுள் அதுக்கு பதில் கொடுக்கிறாரு. என்னோட நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? இதேதான் நம்ம இங்க பாக்குறோம். ஜீசஸ் அவங்க இப்போ இந்த திருத்தூதர்கள் பணிகளை 12வது அதிகாரத்துல வந்துமே அவங்க கடவுளுடைய வார்த்தை, அதாவது என்னோட ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்றத அவங்களால நம்ப முடியல. ஜெபம் பண்றாங்க, பதில் கிடைச்சிருச்சு, நம்ப முடியல. அப்ப இங்கேயும் அதுதான் சொல்றாங்க, அவர்களோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பட் நம்ப முடியாதவர்களாய் அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு என்னோட விசுவாசம் எந்த அளவுல இருக்கு? நான் அச்சத்தோட இருக்கிறேன்னா, அச்சம் இருக்குன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்கா? அன்பு ஏன்? அன்பு, நம்பிக்கை இருந்தா அன்பு இருக்கும். அன்பு இருந்தா எனக்கு எதிர்காலத்தை குறித்து அச்சம் இருக்காது. நான் இறை வார்த்தையை நம்புறேன், நம்பிக்கையோட அறிக்கையிடுறேன். ஆனா சூழ்நிலையை பாக்குறேன். அவங்களும் அந்த சீடர்களும் சூழ்நிலை தான் பார்த்தாங்க. என்னன்னா ஏரோது அரசன் அப்பதான் யாக்கோப வாளால வெட்டி கொண்டிருக்கான். அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிதான் ஜீசஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, கொன்னுட்டாங்க. அதே போல யாக்கோப கொன்னுட்டாங்க. பேதுருவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா கொன்றுவாங்க. அப்போ சூழ்நிலை ஒண்ணு, அவங்களோட ஜெபம் ஒண்ணு. அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது நமக்கும் இன்னைக்கு அப்படி இருக்கிறதுல ஒரு இது நம்மளுடைய சூழ்நிலை பார்க்கும்போது நிறைய நேரத்துல நம்மளும் இதே நேரத்துலதான் நம்ம இதே மாதிரிதான் நம்மளும் தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே. இப்ப அடுத்து வரலாம். திருப்பியும் ஜீசஸ் என்ன பண்றாரு? மோசே, நம்ம நேத்து பார்த்தோம், எம்மாவு சீடர்களுக்கு மோசே காலத்துல தொடங்கி இறைவாக்கினர்கள் வர அவங்க காலம் ஃபுல்லுமே என்ன நடந்துச்சுன்றத அந்த எம்மாவு சீடர்களுக்கு விளக்கி கொடுக்குறாரு. அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அப்பதான் அவங்களுடைய அந்த கண்கள் திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண்கள். இப்ப திருப்பி இங்க வந்து என்ன பண்றாரு? சீடர்களுக்கு மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர்கள் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையும் ஒன்னேன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அவர் வாழ்ந்து வந்த 3 ஆண்டு காலத்திலையும் போதிச்சாரு. திருப்பி இறந்து உயிர்த்தெழுந்து இருந்த 40 நாட்களிலையும் அதை திருப்பி என்ன பண்றாரு? அவங்கள உறுதிப்படுத்துறாரு, நம்பிக்கையில திடப்படுத்துறாரு. அவங்க வாழ்ந்த காலத்துல போதித்ததோட அவங்க எல்லாருமே நம்பிக்கையில திடப்படல. அப்ப திருப்பியும் ஆவியானவரை பொழிஞ்ச பின்னாடியுமே அவங்க நம்பிக்கை குறைவுலதான் அவங்க ஒரு இடத்துல பாக்குறோம். நம்ம திருப்பி அவங்கள வலுப்படுத்துறாரு. ஓகேவா? இப்பதான் இந்த இடத்துல என்ன பாக்குறோம்? அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டன. நம்மளும் இன்னைக்கு எத்தனையோ நாள் ஜபங்கள், மெசேஜ் கேட்கிறோம், இறைவார்த்தை வாசிக்கிறோம், அறிக்கையிடுறோம். என்னுடைய மனக்கண்கள் இறை வார்த்தையின் உண்மையான அர்த்தங்களை புரியுமாறு என்னுடைய மனக்கண்கள் திறந்து கொண்டிருக்கிறதா? திறந்து கொள்ளலைன்னா எங்க எனக்கு குறைவுபடுறேன் நானு? என்ன காரணம்? இப்ப நேத்து பிரதர் சொன்னாங்க, மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு மனக்கண்கள் திறக்கப்படுதல் அப்படின்னா என்னன்னா, என்னுடைய ஆன்மா ரினிவல் பண்ணப்படுகிறது. என்னுடைய மைண்ட் வந்து, நம்ம ரோமையர் 12:2 பாக்குறோம் இல்லையா? உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைவதாக. இதுதான் இந்த மறையுண்மையை புரிந்து கொள்ளுமாறு திறக்கப்படுகின்ற மனக்கண். என்னன்னா, என்னுடைய ஆன்மா, அதாவது என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுவது. இன்னைக்கு என்னுடைய உள்ளத்தை புதுப்பிக்கப்படுறதுக்கு நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி உள்ளம் புதுப்பிக்கப்படும்? எப்படி உள்ளம் புதுப்பிக்கப்படும்? டைம் இல்ல சார், நானே சொல்லிடுறேன். இறை வார்த்தை ரோமர் 10:17 பாக்குறேன். இறை வார்த்தையை கேட்க கேட்கதான் நம்பிக்கை உண்டாகும். அப்ப அந்த நம்பிக்கை தான் உலகத்திலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய ஆன்மாவுக்குள்ளாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா இறை வார்த்தைக்கு முரண்பாடான காரியங்களை வாஷ் அவுட் பண்ணிட்டு, நான் எந்த இறை வார்த்தைய அறிக்கைட்டுக்கிட்ட இருக்கிறேனோ அது உள்ள போக 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 என்ன ஆகும்? என்னுடைய மைண்ட் ரினிவல் ஆகும். மைண்ட் ரினிவல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அந்த ஆன்மா புதுப்பிக்கப்படும் போது என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அப்ப இறை வார்த்தையின் உண்மையான மறைநூல் அந்த அர்த்தங்கள் எனக்கு ஆவியானவரால அவர் என்ன விஷயத்துக்காக அதை கொடுத்திருக்காரோ அது அப்படியே கரெக்டா என்னால புரிந்து கொள்ளப்படும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க சிஸ்டர்.
Praise the Lord, sister.